பார்த்தீங்கன்னா சூப்பராங்க நம்மளோட வாழைப்பூ வடை. இதை எப்படி செஞ்சு பார்க்கணும்? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்ன சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கடலை பருப்பெல்லாம் சொல்லியிருந்தாலே அதெல்லாம் நல்லா ஊற வச்சிருந்தது. இது எல்லாமே நல்லா ஊறி நல்லா அப்படியே பெருசாக ஆயிடுச்சு. ஸோ இப்போ சைடில் வச்சுக்குவோம் நம்ம. நான் வந்து அதுக்கு அடுத்து இது வந்து வாழைப்பூங்க. வாழைப்பூ வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன்னா மோர் இருக்குல்ல, அந்த மோரில் போட்டு அப்படியே வெட்டி அந்த அன்னைக்கு ஊற போட்டு வச்சிருக்கேன். அப்போ தான் வந்து கருத்து போகாது, இல்லைன்னா ஒரு மாதிரி கருத்து போயிடும். அதனால் இதையும் நான் வடித்து எடுத்துருவேன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த கடலை பருப்பு வச்சுருந்தோம் இல்லையா, இந்த கடலை பருப்பு வந்து நம்ம அரைக்கணும். ஸோ எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நம்ம இந்த கடலை பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ கடலைப்பருப்பு வந்து நான் மிச்சம் வச்சுருக்கேங்க. அந்த கடலைப்பருப்பு சாரிங்க இந்த கடலைப்பருப்பு பட்டாணி பருப்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. இந்த பருப்பு வந்து ஒரு 50 கிராம் டு 25 கிராம் வந்து நான் இதோட சேர்த்து அப்படியே வச்சுக்குவேன். ஏன்னா நம்ம இது வந்து பரபரம் தான் ஃபஸ்ட் நம்ம அரைக்க போகிறோம், ரொம்ப நைஸாக அரைக்க போகிறது இல்லை. ஸோ இது கூட வந்து நான் வத்தல் போட்டு அரைக்கிறேன். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா 2 வத்தல் எடுத்துருக்கேங்க. 2 வத்தல் எடுத்து அது மாதிரி நான் கிள்ளி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை அரைக்க போகிறேன். ஏன்னா இதில் நான் வந்து மிளகாவையும் நான் சேர்க்கறதுனால நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா வத்தல் வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க. தண்ணி லைட்டாக தண்ணி விட்டு நீங்கள் அரைங்க. இந்த மாதிரி இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா அந்த இருக்கா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வடைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஸோ இப்போ அதை சைடில் வச்சுக்கிறேன். நம்மளோட மோர் வச்சுருந்தோம் இல்லையா, பாருங்க மோர் வச்சுருந்தோம் இல்லையா, இந்த வாழைப்பூவை வந்து நான் தண்ணி ஃபுல்லாக இருத்துட்டு இதை வந்து ஒரு 2 கொதி வச்சு நான் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவேன். அப்படின்னா அந்த வாழைப்பூ தான் சூப்பராக இருக்கும். அதனால் சொல்லுவாங்க நம்ம இப்போ நான் வேக வச்சுட்டு உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். இதை ஃபஸ்ட்டு இருத்துட்டு அப்புறம் நான் வேக வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அலம்பி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா நம்ம அலம்பி வச்சுருக்கேன். அந்த அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் நான் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், நார்மல் வாட்டரு. இதை வந்து நான் இதில் போட்டு கொதிக்க வச்சு எடுக்க போகிறேன். லைட்டாக இதில் உப்பு சேர்த்துக்குவேன். நான் உப்பு சேர்த்துட்டு நான் இது வந்து இப்போ நான் வேக வச்சு எடுத்துப்பேன். இப்போ உப்பு சேர்த்தோடனே இங்கே பாருங்கள், இப்போ நார்மல் தண்ணியில் போட்டால் எப்படி இருந்துச்சு, மோர் தண்ணியில் போடும்போது இதோட கலர் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துக்கணும். அதனால் இப்போ லைட்டாக என்ன செய்ய போகிறேன்னா உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ தான் அந்த வேக வச்சு எடுக்க போகிறேன். ஸோ வேக வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாய், 5 பல்லு பூண்டு வந்து நான் நச்சு வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். நம்ம வச்சிருந்தோம் இல்லையா வாழைப்பூ, அதை வந்து நல்லா கொதிச்சு ஆற விட்டு வடிச்சு எடுத்து வந்தாச்சு. ஸோ இதெல்லாம் சைடில் வச்சுக்கோ நம்ம. ஸோ கடகடை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி அந்த பாத்திரத்தில் வச்சுருந்தோம் இல்லையா, இதில் மாவு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருந்த பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், அப்புறம் வந்து நம்ம வச்சுருந்த வாழைப்பூ இருக்கு இல்லையா, அது இது கூட சேர்த்துக்கணும். நல்லா ஆறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சோண்டி உப்பு. நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் வாழைப்பூவில், அதனால் உப்பு மட்டும் பார்த்துட்டு போடுங்க. அப்புறம் அரிசி மாவு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பைண்டிங் நல்லாயிருக்கும், டேஸ்ட் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து சோம்பு சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், அதனால் நான் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டி ஆப்ஷனல் தான், சேர்க்கறனா சேர்த்துக்கோங்க, வேணுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டி காயம் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு வந்து காயம் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு ஆட்டை ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டிருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி வந்துடும். ஸோ நம்ம உப்பு மட்டும் பார்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக நம்ம கொஞ்சம் உப்பு தேவைப்படுது. 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு உரப்பு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வடை போட ஆரம்பிங்க. வாழைப்பூனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. காயம் வந்து நான் எது சேர்த்துக்கேன்னா அது பேர் என்ன பேர், நம்மளோட கேஸ் ஃபார்ம் ஆகிடக்கூடாது இல்லையா, அதனால் நான் காயம் சேர்த்துருக்கேன். வாங்க நம்ம வர செய்யலாம். என்கிட்ட வந்து கருவேப்பிலை இல்லைங்க, அதனால் நான் கருவேப்பிலை சேர்க்கலை. உங்ககிட்ட கருவேப்பிலை இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஓகேவா? இதோட கொஞ்சம் மல்லி இலையும் சேர்க்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், ஆனால் டேஸ்ட் இதை போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மறுபடியும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வடை நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம். ஸோ வாங்க நம்ம பொரிச்செடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சிங்க. அப்படியே தட்டி போட வேண்டியதான். இது நல்லா வேகட்டும். நீங்கள் இப்படி
தட்டி போடணும்னு நினைச்சாலும் ஓகே தான். இல்லைனா பக்கோடா போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் போடுறதா இருந்தாலும் ஓகே தான். இப்போ நான் இதில் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இந்த இருக்கா வடை பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து ஒரு 50% தான் நான் குக் பண்ணுவேன். சரியா, 50% குக் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன செஞ்சிருவேன்னா இந்த வடையை வந்து இப்படி எடுத்துருவேங்க. வருதா? இப்போ நான் என்ன செய்வேன், அவ்வளோதான். இதை எடுத்து ஜஸ்ட் ஒரு நார்மல் ஒரு பிளேட்டில் வந்து இப்படி வச்சுக்குவேன். இது வந்து ஃபஸ்ட்டு போட்டது, ஓகேவா? இப்படி ஒரு தட்டில் இப்படி எடுத்து வச்சுக்குவேன் நான். இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா அதை சொல்லிடுறேன். திரும்ப 2 வடையை போடுவேன். உங்களுக்கு பெருசாக வேணால் பெருசாக போட்டுக்கலாம், சின்னதாக வேணாலும் நீங்கள் சின்னதாக போட்டுக்கலாம். காலையில் அவசரத்துக்கு நீங்கள் பரபரப்பாக கிளம்பிக்கிட்டு இருக்க நேரத்தில் கூட நீங்கள் சின்ன ஒரு வடையை நீங்கள் செஞ்சு வச்சுட்டு கூட இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக போட்டு கொடுத்துக்கலாம். வாழைப்பூ அப்படின்னால இது வந்து நம்ம வேக வச்சு கொஞ்சம் லைட்டாக ஒரு கொதிக்க வச்சு எடுத்ததுனால என்ன ஆகும்னா அந்த ஒரு மாதிரி அது ஒரு காரல் தன்மை இருக்கும் இல்லையா, அது இருக்காதுங்க. அதனால குழந்தைங்களுமே இது பருப்பு இது வந்து பெரும் பருப்பு வடை தான் நினச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது நம்ம பண்ணியிருக்கிறது வந்து வாழைப்பூ வடைன்னு. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு மாதிரி திரும்ப சொல்கிறேன். இதுக்காக நான் வந்து உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் எடுத்து காட்டுறேன்னா, கொஞ்சம் லாங் வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் எடுத்து காட்டுற ரீசன் வந்து அதுதான். ஏன்னா நான் இப்போ ஸ்கிப் பண்ணிட்டேன்னா நான் என்ன பண்ணது உங்களுக்கு தெரியாது. அதனால தான் இப்போ பாருங்கள், இது ரெண்டும் போட்டதா, இது வந்து அதுக்கு அடுத்து போட்டது. ஸோ அதை அப்படியே திரும்ப அப்படியே திருப்பி விட்டு இதையும் அப்படியே சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு வேக விடுறேன். இதை வந்து எடுத்துட போகிறேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்ல அந்த வடையெல்லாம் எடுக்க போகிறேன். உடனே கேட்பீங்க ஏங்க நீங்கள் எடுத்தீங்கன்ட்டு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு 50% வந்து குக் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் வந்து அந்த வடையை போடும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு நல்ல ஒரு கோல்டன் கலரும் கிடைக்கும். ரொம்பவே ஒரு சாஃப்டான ஒரு கிறிஸ்பியான ஒரு வடை கிடைக்கும். இது நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்ல அந்த வடை பாருங்கள். ஸோ இது வேகட்டும், வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு சூப்பரான ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கா, இதுதான் அந்த வடையோட இது. ஸோ இப்போ வந்து நான் நார்மலான ஒரு டிஷ் பேப்பரில் எடுத்து வச்சிடுறேன். இதே போல் நம்ம இதில் எடுத்துருந்தோம்ல அந்த வடையும் இதுக்குள்ள நான் 2 வடையும் போட்டுக்கிறேன். இது நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளாக் காஃபி, இது கூட இந்த வடை சும்மா ஈவினிங் நேரம் ஸ்நாக்ஸுக்கு செம்மையாக இருக்குங்க. டீ கூட சாப்பிடலாம் நீங்கள் இந்த வடையை. குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்டுக்கலாம். நம்ம சாம்பார் சாதம், ரசம் எது கூட காம்பினேஷனாக உங்களுக்கு தெரியும். வடைனாலே சூப்பர் தான். ஸோ நான் சூப்பராக செஞ்சுருக்கேன். பாருங்கள், பயங்கர சூடாக இருந்தது, அதனால தான் நான் வந்து ஓப்பன் பண்ணல. அப்போ இங்கே பாருங்கள் ஆவி பரபரக்க இருக்குது நம்மளோட வடை. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு? இப்போ பாருங்கள் ஆவி பரபரக்க இருக்குது. டேஸ்ட்டும் நான் உங்களுக்கு பார்த்து சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள் இன்னும் ஆவி பறக்கு, பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுதா? ஆவி பரபரக்க நம்மளோட செம சூப்பர்ங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ஒரு ஆட்டை இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்து சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ண, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.